ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது நல்ல சாஃப்டான டேஸ்டியான தேங்காய் பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் 1 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். இந்த கொழுக்கட்டையை நம்ம அரிசி மாவு வச்சு தான் பண்ண போகிறோம். தண்ணீரை சூடு பண்ண போட்டிருக்கேன். இந்த மாதிரி கொதிக்கக்கூடிய ஸ்டேஜ் வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவில் ஊற்றி நம்ம இடியாப்ப மாவு மாதிரி கிண்டி எடுக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், ஓரளவுக்கு தான் ஊற்றணும். நான் 1 கப்பு அரிசி மாவுக்கு 1.5 கப்பு தண்ணி வச்சுருந்தேன். இது எனக்கு கரெக்டாட்டி இருந்தது. மாவு நல்ல கிளுக்கிளுன்னு ஆயிடக்கூடாது. சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கணும், கெட்டியாட்டி இருக்கணும். எடுத்து வச்சுருந்த தண்ணீர் அவ்வளோத்தையுமே ஊற்றிட்டேன். இந்த மாவை பச்சை தண்ணீரில் கூட மிக்ஸ் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி ஹீட்டான தண்ணீர் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அந்த கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாட்டி இருக்கும். இந்த மாவை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, தண்ணீர் ரொம்ப அதிகமாக ஊற்றலை, கரெக்டாட்டு ஊற்றிருக்கோம். இப்போது நல்ல ஹீட்டாட்டி இருக்கும். அதனால் நம்மளுக்கு கையால் மிக்ஸ் பண்ண முடியாது. 5 நிமிஷம் போல் அப்படியே மூடி வச்சிடலாம். இந்த கொழுக்கட்டை நம்ம தேங்காய் பாலில் பண்ண போகிறோம். நான் 1 கப்பு அரிசி மாவு எடுத்ததுனால பாதி மூடி தேங்காய் எடுத்து துருவி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆறியாச்சு. இனி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். உருண்டு வரட்டும், அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடணும். கையில் கொஞ்சமாக தண்ணீரை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல உருண்டு வந்துடும். எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய இடியாப்ப மாவில் தான் நான் இந்த கொழுக்கட்டையை செய்திருக்கேன். கொழுக்கட்டைக்கு இனி நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். உங்களுக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக போட போகிறேன். எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கிடலாம். எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சாச்சு. 1 கப்பு மாவுக்கு எனக்கு இவ்வளவு உருண்டைகள் வந்திருக்கு. கொஞ்சம் போல் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது லாஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி கரைச்சி அந்த கொழுக்கட்டையில் ஊற்றிடணும். அதுக்கு தான் 1/2 கப்பு தண்ணீரை ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுக்கிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிடலாம். நல்லா கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ரெடியாட்டு வச்சிடலாம். மாவும் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சாச்சு, தேங்காய் பாலும் எடுத்து வச்சாச்சு, எல்லாமே ரெடியாகிட்டு இருக்குது. இனி நம்ம அடுப்பில் வச்சிட வேண்டியது தான். பாலும் எவ்வளோ ஊற்றுறோன்னு கணக்கு தெரியறதுக்காக வேண்டி இந்த மாதிரி மெஷர்மெண்ட் கப்பில் அளந்து ஊற்றுறேன். நான் 5 கப்பு பால் எடுத்திருக்கேன். அதாவது கெட்டியான பால் அப்படின்லாம் இல்லை, பாதி முடி தேங்காயில் தண்ணீரை ஊற்றி ஊற்றி பிழிஞ்சு மொத்தமாகவே எடுத்து வச்சுருக்கேன். மொத்தம் 5 கப்பு பால் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் வெந்தயமும் கொஞ்சமாக உப்பும் போட்டுட்டு நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்க வேண்டியது தான். இந்த கொழுக்கட்டையில் நம்ம ஏலக்காய் தூள் எதுவுமே போட போகிறதில்ல, வெந்தயம் மட்டும்தான் போட்டிருக்கோம். இந்த வெந்தயத்தோட ஃப்ளேவரே இந்த கொழுக்கட்டையில் சூப்பராகிட்டு இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் அம்மா இதை எப்போவுமே போடுவாங்க, அதனால தான் நானும் போட்டிருக்கேன். இது எதுக்காக வேண்டி போடுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. வெந்தயம் ஒருவேளை தணுப்புன்னு நினச்சி போட்டிருக்கலாம், அல்லது ஏதாவது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி கூட போட்டிருக்கலாம். எப்படியும் வெந்தயம் நல்லது தானே அப்படின்ட்டு நானும் போட்டுட்டேன். இந்த தேங்காய் பால் கொதிக்க ஆரம்பிக்கும்போது எடுத்து வச்சுருக்கக்கூடிய உருண்டைகளில் பாதி உருண்டையை நம்ம போட்டுடலாம். கொழுக்கட்டை உருண்டையை எல்லாமே போட்டாச்சு. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்ருக்கு. இந்த நேரத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்க வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷத்துலேயே அது குக் ஆயிரும். 5 நிமிஷம் கழிஞ்சதுக்கு அப்புறமா மீதி இருக்கக்கூடிய உருண்டைகளையும் நம்ம சேர்த்துடலாம். தேங்காய் பால் நல்லா கொதிச்சிட்ருக்கு. தேங்காய் பாலில் இந்த உருண்டைகளும் கொதிக்கும்போது நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு.
5 நிமிஷம் போல் ஆயாச்சு. மீதி இருக்கக்கூடிய உருண்டைகள் அவ்வளோத்தையுமே போட்டுடலாம். எல்லா இடமும் மாதிரி பரத்தி போட்டுருங்க. ஒரே இடத்துல போட வேண்டாம், ஏன்னா மேலே மேலே போய் இருந்துடும். நம்ம சேனலில் நிறைய ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ், ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபீஸ்லாம் செய்து போட்டிருக்கோம். ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தனா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளவு உருண்டைகளையுமே போட்டாச்சு. போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிடலாம். 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு தண்ணீர் மாதிரி தான் இருக்கும். இது இன்னும் நல்ல திக்காட்டு மாறும். கொழுக்கட்டை ரொம்ப கெட்டியாட்டு இருந்துன்னா சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்காது. ஆறுனதும் மேலும் நல்ல கெட்டியாயிரும். இப்போ பார்த்திங்கன்னா கொழுக்கட்டையெல்லாம் வெந்துட்டுருக்குது. அந்த கொழுக்கட்டையெல்லாம் வேகிறதுக்கு முன்னாடி நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிரும். இந்த பாலில் கரைஞ்சிரும். அதனால தான் ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்தாலே தெரியும், நல்ல லிக்யூடாட்டு தான் இருக்குது. நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம கலக்கி வச்சுருந்த மாவு கரைசலை சேர்த்துடலாம். இந்த மாவை கரைச்சி ஊற்றும் போது தான் இது இன்னும் கொஞ்சம் திக்காட்டு மாறும். அதுக்காக வேண்டி தான் இந்த மாவை ஊற்றுறோம். நிறைய மாவு கரைச்சி ஊற்றிட்டிங்கன்னா நல்ல திக்காட்டு இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. கொதித்ததுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இருந்ததை விடவும் இன்னும் கொஞ்சம் திக்காட்டு மாறி இருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட கொதிக்கட்டும். கொதித்ததும் நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இதுக்கு ஸ்வீட்டுக்கு நான் அதிலேயே சீனி எதுவுமே போடலை. நம்மளுக்கு என்ன தேவையோ ரெண்டாவது கூட நம்ம போட்டு சாப்பிட்டுக்கிடலாம். நான் எப்போவுமே சீனியும் நெய்யும் சேர்த்து தான் சாப்பிடுவேன். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் நாட்டு சக்கரை வேணால் கூட சேர்த்துக்கிடலாம். அதில் போட்டிருக்கக்கூடிய அந்த வெந்தயமும் நல்ல குக்காகி நல்ல பெருசாட்டு இருக்கும். போதும், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இனி வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். சூடாட்டு இருக்கிறதுனால இப்போ நமக்கு பார்க்குறதுக்கு லூஸாட்டு இருந்தது மாதிரி தான் இருக்கும். ஆறுனதுக்கப்புறமா இன்னும் நல்ல திக்காட்டு மாறிடும். எனக்கு பொதுவாட்டு அந்த உருண்டைகளை சாப்பிட்றத விடவும் அந்த லிக்யூடாட்டு இருக்கக்கூடிய அந்த ஜூஸை குடிக்க தான் ரொம்பவே பிடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல கொதிக்க இருக்குது. ஆறுனதுக்கு அப்புறமா அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். இது ஆறுனதுக்கு அப்புறமா எடுத்தது எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்ல திக்காட்டு இருக்குது. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.